ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் பிஎம்ஸ் கிச்சனுக்காக பிரியா மகேஷ் பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. நான் சொன்ன மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்குது சேனலில், அப்புறம் ப்ரொஃபஷனில். ஸோ வேலண்டைன்ஸ் டே தீமில் ஒரு சூப்பரான ஒரு ப்ரோக்ராம் நாம் ஆர்கனைஸ் பண்ணோம் எல்லாரோட ஹெல்ப்போட. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஸோ அது என்ன தீம் அப்படிங்கிறத இந்த ஃபுல் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பாருங்கள். இன்றைக்கி ரொம்ப நாள் ஆச்சு குக்கிங் வீடியோ போட்டு. பட் நான் குக் பண்ணுறதெல்லாம் போட போகிறதில்ல. ஸோ அவரைக்காய் கறி ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இது க்ளீன் பீன்ஸ்னு சொல்லுவாங்க, பாப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் அவரைக்கான்னு சொல்லுவாங்க. ஓகே, கிளஸ்டர் பீன்ஸ்னு சொல்லுவாங்க, கொத்தவரங்காக்கும் சொல்லுவாங்க, அவரைக்காக்கும் சொல்லுவாங்க கிளஸ்டர் பீன்ஸு. இது ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பெருங்காயம், கடுகு, அப்புறம் உளுத்தம்பருப்பு உடைச்சது போட்டு நல்லா பொரிஞ்ச உடனே இந்த அவரைக்காயை போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு இது பாருங்கள் பொடி பொடியாக கட் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிட. போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா வெந்த உடனே 1 ஸ்பூன் தேங்காய் போட்டு இறக்கிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லெஸ் ரைஸ் மோர் வெஜ்ஜீஸ் கன்செப்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். மற்றவங்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் லாஸ்க்கு வேறு மாதிரி மெஷர்ஸ் எடுத்துகிட்டு அப்புறம் ப்ராப்ளமில் மாட்டிக்கக்கூடாது. அந்த மற்றவங்க நம்ம கூட கடைசி மட்டும் வரப்போகிறது இல்லைங்க. நம்ம ஃபேமிலிக்காக, நம்ம ஹெல்த்துக்காக நம்ம வெயிட் லாஸ்க்கு ஆப்ட் பண்ணணுமே தவிர ஒரு பியூட்டிக்காகவோ இதுக்காகவோ நம்ம பண்ண ஆரம்பித்து ஒரு வேறு மாதிரியான ஒரு இதில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அப்புறம் ரொம்ப கஷ்டம். என்றைக்குமே நேச்சுரல் வே ஆஃப் வெயிட் லாஸ் இஸ் ஆல்வேஸ் அ லாங் ஸ்டாண்டிங் ரிசல்ட் அண்ட் இட் கிவ்ஸ் அஸ் அ பீஸ்ஃபுல் லைஃப். அதுதான் என்னோட மெசேஜ் இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வேலண்டைன்ஸ் தீம் வீடியோ எல்லாரும் பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்றைக்கான சமையல் இந்த அவரைக்காய் கறி பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கேன்னு காமிக்கிறேன். நிச்சயமாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ என்னோடய கம்பெனி கல்பவிருக்ஷம் ஃப்ரீலான்ஸ் கம்பெனி, அதில் ஃபுல் ஸ்பீடில் நான் இருக்கிறதுனால அந்த சேனல் டெஃபினட்டாக நீங்கள் ப்ரமோட் பண்ணுறேன். நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை நிச்சயமாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பிரியா சேல்ஸ் ஜெம் சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஃபேஸ்புக் பேஜும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். நிறைய லேடிஸ் கேட்டிருக்கீங்க. அதில் நிறைய ட்ரைனிங் வீடியோஸ் தியரியாகவும் வாய்ஸாகவும் போட்டிருக்கேன். நிச்சயமாக பாருங்கள். கூடிய விரைவில் ட்ரைனிங் கேபின்ஸில் சந்திப்போம். தேர்வு எழுதும் அனைத்து குட்டிச்செல்லங்களுக்கும் என்னுடைய அன்பான பெஸ்ட் விஷஸ் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தைரியமாக, நிம்மதியாக, சின்சியராக, உங்களுக்கு உண்மையாக கண்ணை மூடிட்டு எழுதுங்க. காட்கிட்ட விட்டுருங்க. ரிசல்ட்டை டெஃபினட்டாக நல்ல ரிசல்ட் தான் வரும். உங்களுடைய முயற்சிகளை நம்ம 100% போட்டுட்டு அப்புறம் சுவாமிக்கு ப்ரே பண்ணோன்னா தடைகளை அவர் ஈஸியாக எடுத்துருவார். நம்ம பக்கம் எஃபர்ட்டே போடாமல் ப்ரே பண்ணுறது சரி கிடையாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஓகேவா? ஸோ இப்போ இந்த அவரைக்காயை பண்ணிவிட்டு என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். இப்போ எண்ணெயில் பெருங்காயம் போட்டாச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு சிறந்தோடனே அவரைக்காய் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க உப்பு போட்டு. இப்போ வதக்கியாச்சுங்க. கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுட்டு இந்த நறுக்கு நான் அவரைக்காய் போட்டுடலாம். இந்த காய்க்கு அவரைக்காய், பீன்ஸு, கொத்தவரங்காய் எல்லாமே உப்பு தாங்காது. பாதி உப்பு போட்டுக்கோங்க, வேணா அப்புறம் போட்டுக்கலாம். கலரி தேவையான தண்ணி ஊற்றிடுங்க. போதும். ஓகே, கொஞ்சம் தண்ணி ஊற்றினா போதும். ஏன்னா அது ரொம்ப இளம் காய். எனக்கு அப்படியே கார்டனில் பறித்து சமைச்சு பழக்கம் பிறந்த வீட்டில். ஸோ இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நல்லா வெந்த அப்புறம் தேங்காய் போட்டு எடுத்துக்கலாம். தேங்காய் வெந்துடுத்து, தேங்காய் போட்டாச்சு. இதை வதக்கிட்டு அப்படியே எடுத்துட வேண்டியதான். இது ஹார்ட்டுக்கு, பிபிக்கு, ஃபைபர் ரிச், கான்ஸ்டிபேஷன், ஹெல்த்து, மினரல்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. எஸ்பெஷலி இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹார்ட் அண்ட் வெயிட் லாஸ். கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கோகோனட் வேணாம், கொலஸ்ட்ரால் இருக்குன்னா கோகோனட் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆனியன் போட்டுக்கோங்க. இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் பிஎம்ஸ் கிச்சனில் சுட சுட சாதம், களத்துக்கு பருப்பு, அப்புறம் பூண்டு, கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, ஜீரகம்லாம் போட்டு நெய்யில் வதக்கி வேக வச்சது, அப்புறம் பூண்டு, வெங்காயம் போட்டு வெத்த குழம்பு. இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மண் சட்டியில் பண்ணது இருக்குது, பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். இது அருமையாக இருக்கும் சூடான சாத்தோட. இது வச்சாக்கா பருப்பு குழம்பு வைக்காமல் இருந்தால் அது காம்பினேஷன் நல்லாயிருக்கும். இதுதான் சங்கீதா சரவண பவன்லாம் கொடுக்குற கார குழம்புன்னு சொல்லுவாங்க. நான் வேறு மெத்தடில் பண்ணுவேன். அப்புறம் இது கீரை மசியல், முளைக்கீரை மசியல், நெய் உருக்குனது, அப்புறம் அவரைக்காய் கறி ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது நம்ம பார்த்தோம். கோவக்காய், ஆலு, வெங்காயம் போட்டு கறி, அப்புறம் வெண்டைக்காய் கறி, சாதம். லெஸ் ரைஸ் மோர் வெஜ்ஜீஸ் கன்செப்ட் வீட்டில் இப்போது. ஸோ சுட சுட சாதம், களத்துக்கு பருப்பு, பூண்டு வெங்காயம் போட்டு வெத்த குழம்பு, பூண்டு வதக்கினது, அப்புறம் வெண்டைக்காய் கறி, கீரை மசியல், முளைக்கீரை மசியல், அவரைக்காய் கறி, இது கோவக்காய் கறி, நெய் உருக்குனது, மோர்,
ஸோ எல்லோரும் சாப்பிட வாங்க. இது வரலையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்புடன் உங்கள் பிரியா மகேஷ். ஸோ கரெக்டான டயத்துக்கு சாப்பிட்றது, நிறையா ஆக்டிவாக நான் இன்க்ரெடியன்ஸை வச்சு சாப்பிட்றது, ஆரோக்கியமான சமையல் வகைகள், இது இருந்தாலே நமக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த் பேக்கப் ஆகும். அப்படியும் அது படுத்தும் நம்ம அதை விட்டு மீண்டு வரணும். ஸோ இது வரலையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வேலண்டைன் தீம் ப்ரோக்ராம் எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா ஆதரவு கொடுத்தா தான் என்னால் மேலே நிறையா தீமில் வந்து ப்ரோக்ராம் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் பீயிங் தேர். அதான் மெசேஜ். ஐ செட் இட் வித் ஹெல்த்து, அப்புறம் சக்ஸஸ் இன் ப்ரொஃபஷன், மியூசிக், டான்ஸ், அதுக்கப்புறம் பாசிட்டிவிட்டி இன் பேரண்டிங், அப்புறமா வந்து ஃபிட்னஸ், எல்லாத்துலேயும் நான் சொல்லிட்டேன். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி நன்றி அறிதல், கிராட்டிடியூட். ஸோ இருந்து என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப 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 நன்றி. மேலும் உங்கள் சப்போர்ட்டையும் உங்களுடைய ஒரு ப்ரெசன்ஸையும் எப்பவுமே பெர்மனண்ட்டாக கொடுக்குமாறு கேட்டுக்கொண்டு, இது வரலையும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட வாங்க. நன்றி, வணக்கம்.